கணேசனுக்கெல்லாம் அதில் விருப்பம் இல்லை, குருமூர்த்திக்கு கூட விருப்பம் இல்லை. அவர் பெரிய ஆள், அவரெல்லாம் பண்ணாங்க தான் சொல்லியிருக்கான். இவனை ரொம்ப பிரச்சனை பண்ணணுன்னு இங்கே தான் ஒரு அரசாங்கம், நல்ல அரசாங்கம் இருந்தானுங்களே, எடப்பாடி OPS நல்ல 2 பேருமே நல்ல ஒன்று கேட்டீங்களா. இப்போ இன்னொரு செய்தி சொல்லான்னு பாருங்கள். இந்த முதலமைச்சர் பொண்டாட்டி துர்கா கோயிலுக்காக போக தான் அவர் முதலமைச்சர் ஆனாராம். ஏன்னா நீங்கள் மொத்தமாக கோயிலுக்கு போனீங்களா, மொத்தமாக போயிட்டே இல்லை, நீங்கள் எல்லா நாயும் கோயிலுக்கு போகிற நாய் தானே, நீங்கள் ஏன் ஜெயிக்கலை? அவர் பொண்டாட்டி கோயிலுக்கு போனால் அவர் முதலமைச்சர் ஆனால் நீங்கள் எல்லா பேரும் கோயிலுக்கு தான் போனீங்க. ஒருத்தன் பிழைச்சாலா 4. நம்ம ஊரில் இந்த பேரை கொண்டு போய் ALS மகனை போட்டு அந்த பேர் துட்டுஞ்செல்வலுக்கு கட்சி வேலையும் பார்க்கல, கூட்டு சொல்லிப்பாங்க நாய். ஏல நீ தோத்து. அவன் என்ன சொன்னான் தெரியுமா என்கிட்ட பிஜேபிக்காரன் ஒன்று அவன் என்கிட்ட சொன்னான், கேண்டிடேட் சொன்னான், பிஜேபிக்காரன் ஒன்று ஜெயிலுக்கு அனுப்புன்னு நினைக்காம. ஆமாங்க என்கிட்ட அவன் எவ்வளோ தப்பான பேர். நான் உடனே டிகேஸ் இளங்கோனை கொடுத்தேன், ஐயா அவன் பிஜேபிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான் இளங்கோன்ட்டு. RS பாரதியும் சொன்னேன், 4 கோடி ரூபா கொடுத்துருவோமே, செலவழிக்கல, ஒன்றுமே செலவழிக்கப்பா. விடுதலை சிறுத்தைகள் சுரேஷ் என்கிட்ட கேட்கான், எல்லா கட்சி பையனும் நம்ம தான். நம்ம மனிதநேய மக்கள் கட்சி ரசூல் என்ற வீட்டுக்கு வந்தான். மாமா என்னன்னா சரி நயனாருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது விடுங்கடா, நம்ம என்ன பண்ண. ஆனால் நமக்கு என்ன அவமானம், நம்ம தொகுதியில் தாமரை மலருதுங்க, நமக்கு அவமானமாக இருக்குது. எவ்வளோ பெரிய கேவலம் நமக்கு. அப்புறம் தான் கனிமொழிகிட்ட சொன்னேன். கனிமொழி தான் ரொம்ப முயற்சி பண்ணி அவனுக்கு சீட்டு வாங்கினது. சொன்னேன், இல்லைடா நீங்கள் பண்ணது சரி தான், அந்த பேர் நல்ல பேரா இல்லை, விட்டுரு இங்கே இது. ஆனால் ஒன்றுயா செண்பகம் என்னம்மா பேசு, யார் இதில் கற்பான், யார் செண்பகம்? ஓ கருப்பாக இருக்கவா கற்பகம், கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கா செண்பகமா, சரி வச்சுக்கிடமே. அது அவளாவது வாசிக்க சொல்லிட்டாங்க, இவ தனியாக நீங்கள் பாருங்க. இதுதான் பாலபாரதி சோப்பு தானே இல்லை, அவ சொல்ல கருத்து வேற. நீங்கள் சங்கரையாவுக்கு அவங்க வீட்டில் விட்ட பேர் பிரதாபச்சந்திரன், புரியுதா? அவருக்கு சங்கரையாவுக்கு முதல் பேர் பிரதாபச்சந்திரன் தான். அப்புறம் அப்பா நரசிம்மலுவும் அந்த அம்மா ராமானுஜமும் சேர்ந்தா இந்த பேரை விடுது. இந்த பேரை விடலை, அவள் தாத்தா பேர் சங்கரையான்னு. அந்த கிழமை உண்ணாவிரதம் இருந்திருக்காரு, என் பேரை வைக்கலைன்னா பாருங்கள். அங்கே உள்ள போராட்டம் அப்போவுமே ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆளுக்கு. இந்த பேருக்கே போராட்டம் தான் வந்திருக்காரு. அப்பா போராட்டம் தானே செய்வார் அவர். தாத்தா சொல்லிக்காரு, என் பேர் தான் விடணுன்னு இருக்காரு. அதான் உண்மை. பெயர்ன்னு சொன்னால் அவங்க பெயரை விட்டுருக்கவன் தான் பெயர். அவர் மாத்திரம் தான் அவர் சங்கரை ஆகிறாரு. இப்போ எங்கள் கூட யாரோ தப்பாக சொன்னா, அப்படிலாம் இல்லை. அவர் அம்மா தாத்தா வீட்டுக்கு போகிறார் தூத்துக்குடியில். அவர் தந்தை பெரியாருடைய ஆள். அவருக்கு குடியரசு வருது. குடியரசு பத்திரிகையில் சிங்காரவேலர் கட்டுரைலாம், அந்த ரயில்வே போராட்டத்தில் சிங்காரவேலர் கட்டுரையெல்லாம் படிச்சிருக்காரு. இவருக்கு அந்த உணர்வுலாம் வருது. பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் மார்ச் 23ஆம் தேதி தூக்கில் போட்டு அந்த சட்லஜ் நதிக்கரையில் எரிச்ச பொழுது தான் தூத்துக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். அதில் இவர் 9 வயசு பையனை அதில் கலந்துக்கிறார் சங்கரையா. அப்போமே அந்த 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 உணர்வு அவருக்கு வருது. இங்கே எல்லோரும் பகத்சிங் சொன்னால் ஒரு பேரும் பகத்சிங் யாருன்னே ஒருத்தனும் தெரியாது. பகத்சிங் என்ன சொன்னார்மா நான் சொன்னோம், அப்படி சொல்லிடலாமே தெரியாது. இப்படியே மேடையில் ஏமாத்தானு கேட்டீங்களா. இதுக்கு தான் நம்ம மேலே வருத்தப்படும், அப்படியே தான் பண்ணுவார்னு. பகத்சிங் இல்லைங்கப்பா என்ன சொன்னான்னு சொல்லு. ஆனால் பெரிய குடும்பம் என்ன தெரியுமா, பகத்சிங் ஒரு பிராமணன். காசி இருக்கானா போயிட்டானா, சரி விடு சொல்ல. சரி அவன்கிட்ட தான் கேட்கணும். அதை நல்ல பிராமண விட்டு பிள்ளை. அவனுக்கு இந்த பூநூல் கல்யாணம் நடக்கும்போது அவள் தாத்தா மடியில் வச்சுக்கிட்டு தாத்தாவும் அப்பனும் சேர்ந்து இவனை இந்த நாட்டுக்கு நாங்கள் தத்தம் செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் பகத்சிங்க்கு தூக்குனவுடனே தகப்பன் என்னன்னாலும் பெற்ற தாப்பன்ல வெள்ளைக்காரனுக்கு எழுதுறான், என் பையனுக்கு விடுதலை கொடுத்துரு. பகத்சிங் ஜெயிலேருந்து பெத்த தகப்பனுக்கு கடிதம் எழுதுறான், உன்னை என் தந்தை என்று சொல்ல வெட்கப்படுகிறேன். நீயும் தாத்தாவும் என்ன இந்த நாட்டுக்கு தர்றோன்னு சொல்லிட்டீங்க, உறுதிமொழி மாறிய உனக்கு வெக்கமா இல்லையா? நீ எழுதிய கடிதத்தை திரும்ப பெற்றால்தான் நீ என் தந்தைங்கிறான். சொல்லுவானா அது? தூக்கு மேடையில் போய் நின்றுருக்கான். அந்த கருப்பு முகமடியெல்லாம் போடுவானுங்களா, நம்ம சினிமாலெல்லாம் காட்டுதானுள்ள. கருப்பு முகமடி போட வந்திருக்கான், போடாங்க கேட்டானா. நான் ஒன்றும் 5 சாகரம் இல்லை, எனக்கு இதெல்லாம் போடாது. நான் மரணம் அடைகிற பொழுது எந்த தாய்மண்ணுக்காக மரணம் அடைகிறேன், அந்த தாய்மண்ணை பார்த்து கொண்டே சாக வேண்டும் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த மேஜிஸ்ட்ரேட் கேட்டிருக்காங்க, கிடைச்சி உனக்கு என்ன ஆசையான்னு கேட்டிருக்கான். மீண்டும் இந்த மண்ணில் பிறந்து வெள்ளையர்களை விரட்டி அடிப்பதற்கு நான் பிறப்பேன். அது மட்டும் இல்லை, சாகர வரை படிச்சுட்டு இருந்திருக்கான், புத்தகமாக வருமா.
ராஜகுரு கேட்டிருக்கான், ஏன்டா 23ஆம் தூக்கில் போட போகிறான்டா, இன்னும் புத்தகம் படிக்க. அவன் கூடயும் ஒரு சிக்கல் ஒருத்தன் இருந்திருக்கான் பாருங்க, நல்ல பேராக தான் இருந்திருக்கான். அவன் இப்படி கேட்கான், ஆமாம் எல்லாம் இப்படி இருக்கும். அப்பா இவர் சொல்லியிருக்கான், சாகிற வரை கல்வி கற்று தேறினால் தானே மீண்டும் பிறக்கிற பொழுது கல்வியோடு பிறப்பேன் நான், இந்தியாவிலிருந்து வெள்ளையர்களை விரட்டுறேன். எத்தனை பேர் தெரியும்? நம்ம ஊரில் லோக்கலில் இவனையாவது இவனு பாட்டுக்கு பகத்சிங் அனுபவம், நமக்கு அவனை பற்றி தெரியும். என்ன ராஜேந்திரன் பகத்சிங் ஆனால் நம்ம ஊரில் தான் தெரியுமில்ல நமக்கு. நெப்போலியன் வேறு எழுதிடுவானுவோ, நெல்லை நெப்போலியன் எழுதுவானோ செவ்வில் பார்த்துருக்கீங்களா? அப்புறம் தான் பார்த்தா நெப்போலியன் பாட்டிலிக்கானுவோ, அந்த நெப்போலியன் இவனுக்கு அந்த நெப்போலியன், இந்த நாய்க்கு அந்த நெப்போலியன் அப்படி தெரியும். அப்புறம் தான் நெப்போலியன் ஒரு பாட்டு இருக்காம ராஜா, உனக்கு தெரியும், ஓண்ட போய் கேட்க மாதிரி, நீ நானும் வந்து சாப்பிட மாட்டோம் கேட்டியா, அது நெப்போலியனுங்க. என்ன சங்கராவில் நினச்சி பாருங்க, 14 வயசில் ஒரு பையன் ஜெயிலுக்கு போகிறார். அது மட்டும் இல்லை, அமெரிக்கன் காலேஜில் படிக்கிற பொழுது சில சூதுகள்லாம் அப்போமே இருந்திருக்கு. தோழிக்கெல்லாம் சொல்கிறேன், பரிமேலழகர் சங்கம் தான் வச்சுருக்கான், திருவள்ளூர் வைக்கல. ஏன்னா திருவள்ளூர் சமணர், பரிமேலழகர் தான் ஐயங்கார். இவர் எப்போவுமே அழகு பேர் வந்திருக்கான் அந்த பரிமேலழகர் சங்கத்தில். அதான் இப்போ விளைஞ்சிருக்கு, அதானே விளைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டில் டிவியில் வந்து பேசுகிற எந்த பையனுமே ஆம்பளை கிடையாது, ஒரு இனத்தின் பையங்க. தார்பவனு சத்யநாராயணா ராமன் ஒரு பைய, அப்புறம் இந்த ரமேஷ் ராமன் ஒருத்தன், கேட்டீங்களா? பொய்யா பேசுவானுங்கள, தைரியமாக போய் பேசுவானுங்க. புரியுதா? அவங்க ரெண்டா இன்னொன்று சொல்லுவாங்க, யாருக்குமே பிராமண யமனுமே கோயில்களில் போய் சாமியை தொட்டு பூஜை பண்ண முடியாத அவனுக்கு உரிமை கிடையாது, தெரிஞ்சுக்கிடுங்க. கோயிலில் பூஜை பண்ணுறான் நம்ம ஆள் ஆதி செய்வரவை. கோயிலில் பூஜை பண்ணுறாங்களா, 30 திருமேனி தீண்டுவார் கடியன்கார் சேக்கலார். பிராமணன் நம்ம சாமியை ஒரு தடவை சிங்கேரி பீடாதிபதி திருநெல்வேலிக்கு வரார். லோக்கல் பட்டர் எவனோ கொஞ்சம் 1 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா எடுத்தப்போ நான் என்ன பண்ணுவான், 10 ரூபா தட்டில் போட்டாலே பெரிய மாலையை கொண்டு கழுத்தில் போட்டுருவான். அவர் சாமியார் கொடுத்தோடனே என்ன பண்ணிட்டான், அவரை தொட்டு பூஜை பண்ணி விட்டான். எங்கள் அப்பா காலம் அது. கோயிலில் நடைய சாதிட்டாங்க, பிராமணன் எங்கள் அம்பாளை தொட்டுனா தீட்டாயிடுது. 14 நாள் தீட்டு கழிச்சிருக்காங்க, யார் சிங்கேரி பீடாதிபதி தொட்டதுக்கு. அதனால் பிராமணன் நம்ம இதெல்லாம் தொட முடியாது. இன்னொன்று, பிராமணன் நம்ம சாமியை கும்பிட மாட்டான், உள்ளே வந்து அப்படி காட்டுவான், நீ நான் ஒன்று அகம் பிரம்மாஸ்மி. நம்ம கோயிலில் பூஜை பண்ணுறான்ல பட்டர், பிராமணனுக்கு திருநீர் கொடுக்க மாட்டான். புரியுதா? எவனுக்கு தெரியுது? ஆதிசங்கர ஸ்தாபித்த மடம் 4 தான். இந்த காஞ்சிபுரம் மடத்துக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது, பிராடு மடம். ஜெயலலிதா என்ன முதல்ல கூட்டு விடும்போது நான் திருநீர் குங்குமம்லாம் வச்சோடனே நம்ம யோசிச்சுடுது, ஐயா காஞ்சி சாமியாரை கைது பண்ண உங்களுக்கு எது வருத்தமாக, கைது பண்ணனால தானம்மா சந்தோஷமாக வந்திருக்கேன், நீ தான் பண்ண. கலைஞரே சொன்னார் தெரியுமா, என்னால் பண்ண முடியாதுனார் கலைஞர். அவள் பண்ணிட்டா நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக வந்திருக்கேம்மா, ரொம்ப நன்றியா சொல்லிச்சு. அந்தம்மா ரொம்ப படித்தவங்களும், அவங்க சகோதரியே சொன்னாங்க, படித்தவங்களெல்லாம் ரொம்ப மதிக்கும் அந்தம்மா, விவரமாக இருக்கும், ரொம்ப கெட்டிக்கார பிள்ளையாக தான் இருந்தது. என்ன பண்ண, சேரிடம் இருந்து சேர், யார் கூட சேரணும் யார் கூட சேரக்கூடாதுன்னு தெரியலன்னு வைங்களேன். இதுவரை எப்படி செத்தான்னு ஒரு பேருக்கும் தெரியமாட்டுக்க. ஒரு பெரிய தலைவினா மரணம் தெரியும்ல நமக்கு. கலைஞர் ஆஸ்பத்திரி இருந்தார், மரணம் அடைந்தார், நமக்கு தெரியும். தெரியலையே, அதுக்கு விசாரணை கமிஷன் போட்டால் அவர் 6 நீதிபதி செத்து போயிடுவாரோட எனக்கு பயமாக இருக்குது. அந்த அளவு அவன் எனக்கு சொல்லியிருக்கான், சீக்கிரம் முடிங்க, நம்ம கதை முடிஞ்சிடக்கூடாது, நீங்கள் வேறு ஏதோ பண்ண. இது என்ன நாடு? இப்போ சங்கரையா வேற ஒரு மாதிரி பாருங்கள், 100 வயதுங்கிறீங்க, ஆரோக்கியமாக இருக்காருன்னா உள்ளத்தில் நல்ல எண்ணங்களும் உடலுக்கு எடுக்கிற எந்த தீய பழக்க வழக்கங்களும் அவர்கிட்ட கிடையாது. உள்ளத்தில் நல்ல எண்ணம் இல்லையா? பி ராமூர்த்தி அவர்களை என் வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை டெல்லியில் சந்தித்தேன். இந்திரா காந்திக்கு அவர் ரொம்ப ஃப்ரெண்டு, இந்திரா காந்தி அவனுக்கு கிளாஸ்மேட்டு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், அந்த அம்மா கூப்பிட்டு உங்கள்கிட்ட என்ன கேட்குதுன்னு கேட்டேன். சி கன்சல்ட்ஸ் எவரிபடி பட் சி டிசைட்ஸ் ஹெர்செல்ஃப்னார். எல்லாரையும் கலந்து பேசிவிடும், ஆனால் முடிவாக எடுப்பான்னார். இந்திரா காந்தியை பற்றி அவருடைய கருத்து. இன்னொன்று பாருங்கள், எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டு சங்கரையா மட்டும் விடுதலை பண்ணாமல் மதுரையில் வச்சுருக்காங்க. காமராஜருக்கு தகவல் போகுது, அவர் ஓடி போய் தலைமைச் செயலாளருக்கு கடிதம் எழுதி இவரை விடுதலை பண்ண சொல்லார். காமராஜர் தனிப்பட்ட நல்ல கம்யூனிஸ்ட் மேலே இவ்வளோ மரியாதை எனக்கு தெரியும். தாம்பரத்தில் அவ்வை தொடக்கப்பள்ளின்னு ஒன்று ஜீவானந்தம் அடிக்கல் நாட்டது. காமராஜ் முதலமைச்சர் திறக்க போகிறாங்க. போகும்போது இப்படி வரும்போது தாம்பரம் குடிசைப்பதிக்கு இல்லை, ஜீவா இங்கே எங்கே தானே இருக்கான், அவனை கூப்பிட்டு போவேங்கார். இறங்கி வேட்டியை மடிச்சுக்கிட்டு சாக்கெட்லாம் தாண்டி போகும்போது சொல்கிறாரு, சொன்னாலும் கேட்க மாட்டான் அந்த பையன் இங்கே வந்திருக்கான்னு. அனுப்பி அவரை கூப்பிட்றா. ஜீவா சொல்ல, காமராஜ் நீ போகல, நான் 1 மணி நேரம் கழித்து வரேங்கார். நமக்கு கோவம், நம்ம காமராஜ் பெரிய ஆள், ஜீவானந்தம் தெரியும்னாலும் காமராஜ் என்னன்னு, அவெல்லாம் உழைக்கலன்னா நான் எப்படா முதலமைச்சராக இருப்பேன்னார்.
மேலே போய் உட்காந்துட்டாரு. இந்த எல்லா கட்சியிலையும் அயோக்கிய பேர் இருப்பான் உள்ள. ஆனால் சில பேர் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் மந்திரி ஆயிருந்தானே. ரொம்ப அவனை தான் தமிழ்நாட்டில் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இங்கே தான் இருக்கானு. திமுகலையும் இருக்கான், அதிமுக எம்மியாக இருக்கான். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியில் மட்டும்தான் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள்கிட்டையும் பண்ண முடியாது, முஸ்லீம் லீக்லையும் பண்ண முடியாதுன்னு வைங்களேன். மற்றெல்லாம் சேர்ந்த மந்திரி ஆயிருந்தானுல. அது ஒரு பக்கம் வச்சுக்கிடுவோம். இந்த மணிகண்ட வேறு அந்த பிள்ளையார ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டான். சரி, அவன் ஒரு பக்கம் இருக்குன்னு நம்ம வச்சுக்கிடுவோமே. அப்போ மேடைக்கு லேட்டாக வந்து ஜீவா உட்காரு. காமராஜ் கேட்காரு, ஏன் இவ்வளோ நேரங்கிறாரு. ஒத்த வேட்டி தாண்டா இருக்குது காமராஜ், துவச்சி காய போட்டிருந்தேன், காயறதுக்காக தான் வரலன்னாரான். இப்போ பல தலைவனும் எந்த வீட்டில் வேட்டி அவுத்து வச்சானே தெரியுமா. என்ன என்ன பாரு எப்படி அது அவர். அப்புறம் தான் அப்பாட்ட ஒரு நாள் கேட்குறேன், ஜீவானந்தம் பேச்சு கேட்கணுன்னா அம்பாசமுத்திரத்தை பேசுகிறாங்க ஒரு கூட்டம். அப்பா என்ன கூட்டு போகிறாரு. இந்த காதில் இயரிங்கெல்லாம் மாட்டிருக்காரு, ஒரு ஆப் ட்ராயர் போட்டிருக்காரு, குதிக்கிறார் மேடையில். மொத்தமே 40 பேர் இருக்கான். அவர் அப்படி பேசுகிறாரு. நான் சின்ன பிள்ளை தானே, சின்ன பிள்ளை கேட்கலாம். என்ன போய் கேட்டேன், 40 பேர் தான் இருக்காங்க, நீ ஏன் 3 மணி நேரம் பேசுனீங்கன்னு. இவன் 400 பேர்கிட்ட சொல்லுவான்லான்னே. அவன் 400 பேர் 4000 பேர்கிட்ட சொல்லுவான். 4000 அப்படி சொல்கிறார். சொல்லிவிட்டு அப்பாட்ட கேட்குறேன், அண்ணாஜே இவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்குறேன், நான் என் கூட வந்து படிக்கிறான்ப்பா, பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேங்க அண்ணா. இப்போ நாங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் போய் தான் பெரிய ஆளான போனார் சிரிச்சுக்கிட்டு சொல்லிவிட்டு. அப்போ இந்த தலைமுறை வாழ்க்கையில் எப்போ வந்து அப்பா இருந்து பண உதவிலாம் செய்வாங்க. ஒரு நாள் எங்கள் கணக்கு பிள்ளை என்ன பண்ணிக்கார், 100 ரூபா நோட்டை கொடுத்துருக்காரு அவர்கிட்ட. அப்பாட்ட கேட்காரு, நம்ம வீட்லேயும் முட்டாள் வேலை பார்க்கணுன்னு கேட்டிருக்காரு. அப்பா சொன்னா, நீ இப்போ எதுவும் கேட்காத, அவன் அப்போ தான் இருக்கா, என்ன பண்ணான்னு. சில்லறையாக கொடுத்தா தானே அவங்க தலைமறைவாக இருக்காங்க. அப்புறம் அப்பா கூட இல்லை நாணயமாக கொடு கட்டி அவன்கிட்ட, நோட்லாம் கொடுக்காதுன்னு. அப்போ ஜீவா பேச்சு கேட்டு மிரண்டு வெளிப்படையாக மேடையில் கேட்குறாரு, ஹிந்தி வேணாங்கிறிய ஒளிய வேணா தமிழ் வேணுங்கிறியா, ஹிந்தி வேண்டாம் இங்கிலீஷ் வேணுங்கிறியா, என்ன அர்த்தங்கிறார். நானும் ஆப்போசிஷன் வெளியில் வரோம், பேசி பார்ப்போமா. என்ன அளவர் அவர். பீராமூர்த்திக்காக மதுரையில் கூட்டத்தில் பேசுகிறாரு. பீராமூர்த்தி கண்டஸ்ட் பண்ணுறாங்க. அவருக்கு இந்த உணர்ச்சி வசத்தில் கடைசியில் முடிக்கும் போது, ஏன் மீனாட்சி இதை கவனின்னு இருக்காரு. அவருக்கு இலக்கியம் கிழக்கு எந்தவனாலும் வந்து சாமியெல்லாம் வந்துடும். அவர் பேர் சொரிமுத்து தானே, ஜீவா பேர் சொரிமுத்து. அவரும் சரி நம்ம அவரெல்லாம் பார்த்து கெட்டு போயிட்டோன்னு வைங்களேன், அது ஒரு பக்கம் வச்சுக்கணும். உண்மையை சொல்லியிருந்தோம். அது அவர் இந்த மறைமலடிகளாரை பார்க்க போயிருக்கார். மறைமலடிகளாரை பார்க்க போனால் அவர் என்ன அந்த வீட்டில் அந்த பிளேட்டை கேட்டுக்காரு, போஸ்ட்மேன் வந்துட்டானான் இருக்காரு. ஏன் இவன் பெரிய ப்ராடலாக பழகுன்னு இருக்கார் இவர் ஜீவானந்தம். எல்லாமே தனித்தமிழுங்க, போஸ்ட்மேனுங்கானு இருக்கார் இவர். அதோடு அந்த இவர் ஜீவான்பன்னு பேரை மாற்றி வச்சுருக்காரு அவருக்காக. பெரிய ப்ராடார் பம்பர்னு வீட்டுக்கு வந்துட்டார். சொல்லி விட்டார் வெளியே. ஜீவாட்ட ஒரு பெரிய சங்கடம், உண்மையை ஒழிக்காமல். இப்போ அவங்க எல்லாரும் ஜீவானந்தம். அதில் இன்னொன்று பாருங்கள், சங்கரையாவே முதல் தேர்தலில் தோற்றுறாங்க. அமெரிக்கன் காலேஜில் படிக்கிற பொழுது முதல்ல அந்த வெள்ளையர்கள் வந்து சில நேரம் வம்பு பண்ணுறான். அவர்கிட்ட அவனோட எழுத்து அடங்கியிருக்காரு பேசி. ஆனால் அப்புறம் அரசாங்கம் கைது பண்ணும்போது என்ன பண்ண முடியும், பரிசு எழுத முடியல. இப்போ யார் மீரா நீ பேசுனியோ, கம்யூனிஸ்டுகள் வறுமை, கம்யூனிஸ்டுகளுக்கு வறுமை தெரியாதுடா. அது வள்ளுவர் சொல்றாரு. கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்லான்னா, இடும்பைக்கே இடும்பை படுப்பர், இடும்பைக்கே இடும்பை படாதவருங்க. இந்த கம்யூனிஸ்டுகள் வீட்டுக்குள்ள துன்பம் போச்சுன்னா துன்பத்தை துன்பப்படுத்தி விரட்டிடுவானு அவனுங்கார் வள்ளுவர். ஏன்னா அவன் துன்பப்பட மாட்டான். நான் சொல்ல, வள்ளுவர் சொல்லார். சங்கரையாவை ஏன் எனக்கு பிடிக்கும்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகண்டாயா, வள்ளுவர்கிட்ட கொண்டு ஒருத்தனை விட்டேன். இவர் 30 பட்டம் வாங்கியிருக்காருன்னு. வள்ளுவர் சிரிச்சுட்டு, அப்படியே 30 பட்டம் வாங்கியிருக்கானா? ஆமாம். பக்கத்து வீட்டுக்காரன் சங்கடப்படும் போது உதவி இருக்கானான்னு கேட்குறாரு. இல்லைன்னு. ஊருக்கு ஏதாவது நன்மை செஞ்சுருக்கானா? இல்லைன்னு. அப்போ இவன் முட்டா போயிடலாங்கார் வள்ளுவர். அவர் அறிவினா என்ன சொல்ல, அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிது நோய் தன்னோய் போல். அவர் என்ன சொல்லாரு, இன்னொரு மனித உயிர் துன்பப்படுவதை துடைக்க எவன் போகிறான்னு அவன் மட்டும்தான் அறிங்க, இவன்லாம் படித்த நாய்ங்கார் வள்ளுவர். அது கூட நம்ம பயில போகிறோம் பல்கலைக்கழகத்தில். அம்மா கூட சொன்னேன், ஒரு பேட்டைக்காக மாப்பிள்ளை என்னெல்லாம் படிச்சிருக்காங்க, எம்ஏ வாங்கியிருக்காங்க. பிகாஸ் தே ஆர் செல்லிங், தீஸ் பீப்புள் ஆர் பையிங். யூனிவர்சிட்டியில் விற்கும். என்னையா பொம்பளை பிள்ளைகள் ஆராய்ச்சிக்கு படிக்கிறது பூரா அந்த காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர் பயிலுங்க 2 பொம்பளை டீச்சரையும் கூட வச்சு அந்த பிள்ளை கெடுக்க பார்க்க. இன்றைக்கி ஒரு பிள்ளை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு ஒரு யூனிவர்சிட்டியில். அசிங்கமாக இல்லை? அந்த நிர்மலா தேவின்னு ஒரு பிள்ளையை தான் அந்த கவர்னர் விஷயத்தில் எதுவும் பண்ணாலும் அது என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த வழக்கு ஒரு பக்கம் இருப்பேன். நம்ம வழக்க 16ஆம் தேதி இறுதி தீர்ப்பினரை சொல்லியிருக்கான் அன்னைக்கு. கேட்டீங்கன்னா நம்மளை நான் சொன்னேன், எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சா சந்தோஷமாக போயிடணும், எனக்கு ஒன்றும் பயமில்லை. எதுக்கு பயப்படணும்? நம்ம நாட்டு ஜெயில் தானே. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஒரு 4 நாள் பழனா அப்புறம் பழகிடும். என்ன சொல்லிங்க? இன்னொன்று சொல்ல, சிலவர் இந்த வஉசி ஜெயிலில் இருந்திருக்காரு.
வஉசியுடைய சுதேச போராட்டத்திலலாம் இவர் சங்கரையா தூத்துக்குள்ள இருந்திருக்காரு, அந்த இதெல்லாம் அனுபவிச்சிருக்காரு. அந்த போராட்டத்தை போகிறான், சுதேசி கப்பல் எல்லாம். ஆனால் கப்பலை கரெக்டாக நம்ம ஆட்கள் எடுத்துட்டானுல. நம்ம பையில ரொம்ப நல்லவனும் ஐயா, யாரோ ஒரு நல்லவன் போகிறான்னா போதும். அவர் வெளியே வந்தோடய கேட்காரு, கப்பல் கம்பெனி எங்கன்னா அதெல்லாம் விற்றுட்டாங்கங்காரு. அந்த ஒரு செலவு தொழிலாளி சொல்லார். ஐயா மொத்தமாக அவர் ஐயங்கார், சேல விஜயராச்சார், அங்கே ஐயங்கார், பாண்டித்துறை தேவர் எல்லாருமே சேர்ந்து விற்றுட்டாங்க ஐயா கப்பலை. உலகத்திலேயே 40 வருடம் சந்தனம் அவருக்கு தானே கொடுத்தான் வெள்ளைக்காரன். 40 வருடம் எவ்வளோ சங்கடப்பட்டு பாரு அவர். எவ்வளோ தெரியுது? நீங்கள் தோழியர் சொல்லும்போதே நேருவை பற்றி சொன்ன. நேரு 12 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கான். ஜெயிலேருந்து பிள்ளைக்கு கடிதம் எழுதியிருக்கான். கடிதம் பூரா வரலாறு. அவர் தான் இந்த நாட்டை கெடுத்தாருங்க உழைப்பான். இவன் தாடியை ட்ரிம் பண்ணவே பயப்படுதான் கொரோனாவுக்கு. அவன் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட. அது வேற சொல்லி இன்னொருத்தரையும் கேச போட்டு அந்த பயிர்களும் ட்ரிம் பண்ண கூட இல்லை பாருங்க. ரொம்பலாம் பயப்படுவான். அப்புறம் வீர மாதிரி நடிக்கானுவோ. நான் என்ன கேட்கேன், டெல்லியில் ஒரு தலித் பெண்ணை 9 வயசு பிள்ளைய ஒரு பூசாரி பைய கற்பழித்து கூட 4 பேரையும் சேர்த்து அந்த பிள்ளை பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கியிருக்கான். அந்த டெல்லி போலீஸ் அமித்ஷா கையில் தான் இருக்கு, அவனை கைது பண்ணும்ல. இதை ராகுல் காந்தி கேட்டால், அந்த ராகுல் காந்தி செய்தியை ட்விட்டரில் போட்டான்ல, அந்த ட்விட்டருக்கு நோட்டீஸ் அனுப்புகிறானுங்க. இவனை தான் ஜாமியம் கும்பிடானுவோம். இவங்க சொல்ல ராமர் அப்படிலாம் இல்லை, அந்த ஆள் ஒழுக்கமாக இருந்திருக்கார். ராமர் ஒரே பொண்டாட்டியோடு இருந்திருக்காரு. ஒரு நாய் தூக்கிட்டு போயிட்டான். அதுக்காக போகிற வெளில அந்த வாலின்னு ஒரு சம்மந்தம் இல்லா பையனையும் கொண்டு விட்டார் ராமர். என்னன்னு கேட்டால், அவன் அந்த சுக்ரீவன் பொண்டாட்டி யாரோ தூக்கிட்டு போயிட்டானோடனே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். அந்த கூட்டணி இவருக்கு பொண்டாட்டி தூக்கிட்டு போயிட்டான், அவனுக்கு பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டான். நாங்கள் எல்லாம் ராமாயணம் நாங்கள் படிச்சிருக்கோம். ராமாயணத்தை யாரில் எழுதுனா கேட்டால் வால்மீங்க. வால்மீனா யாருன்னா அவன் திருடங்க. என்ன தொழியர் அதானே சொன்னான், திருடங்கான்னு உள்ள. அது என்ன அர்த்தம்னு தெரியலையே. அங்கே அந்த சாமியார் நல்லவன், அந்த யோகி ஆதித்யநாத் இருக்கான்ல நல்லவன். இந்த உள்ளாட்சி தேர்தலில் போகிறான் ஐயா, வேட்புமனுவே தாக்கல் பண்ண விடாமல் எல்லாரும் அன்னபோஸ் ஆக்கிட்டான். உடனே பெரும் வெற்றிங்க. ஆனால் தினமலர்லாம் ஸ்டாலின் வேற ரொம்ப நல்லவராக இருக்கார். அதான் சங்கடமாக இருக்கு. அவருக்கு எழுதுன இவ்வளோ நல்லவராக இருந்தாலும் சங்கடமாக இருக்கியா? அப்படி இருக்கக்கூடாது. எவ்வளோ பொய் எழுதுனானோ இந்த தினமலர். கொங்கு நாடுன்னு ஒரு பக்கமே முதல் பக்கம் போட்டான். இப்போ மந்திரி சொல்லும் அப்பெல்லாம் எங்களுக்கு எண்ணமே இல்லைங்க. என்ன எல்லாருடைய ஃபோனும் ஒட்டு கேட்டிருக்கான். சுப்ரீம் கோர்ட்டை கேட்டிருக்கான், தேர்தல் ஆணையம் ஒருத்தான் அவங்களுக்கு எதிராக அவனை கேட்குறான். எல்லாத்துக்கும் அது மட்டும் இல்லை, அவன் மந்திரி சபையில் 2 புது மந்திரி போட்டிருக்கான். அவனும் ஃபோனையும் ஒட்டு பண்ணியிருக்கான். ஸ்மிருதி இராணி இருக்காள்ல, எவ்வளோ முக்கியமான அக்கா. அந்த அக்கா ரொம்ப முக்கியமான அக்கா, அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். அந்த அக்கா ஃபோனையும் ஒட்டு கேட்டிருக்கானுல. எதுக்குன்னு தெரியலையே, இருக்கட்டும். இதுக்கு ஆனால் நல்ல ஒரு பிரதமர். கல்யாணம் மட்டும் விட்டு வந்துட்டார. நான் என்ன சொல்லி, நீ சாமியாராக இருக்க நினச்சா முதல்ல விட்டுருக்கலாம் அந்த பொம்பளை. அவள் யாரா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பேர் சந்தோஷமாக இருந்தப்பல அந்த பிள்ளை என்ன பண்ண சொல்லியே. சுப்பிரமணிய சாமி சொல்லிகிட்டே தான் இருக்கான். அவனை தான் நம்ம மதிக்கதாவே இல்லையே. ஆனால் அவன் வாய் வைக்கப்படாது. அவன்கிட்ட அது ஒன்று இருக்குது. ஜெயலலிதாவுக்கு முதல்ல அந்த கம்ப்ளைண்ட் ஆரம்பித்தான் அவன் தானே, சோழவன் ஐயர். கேட்டால் அவனும் நல்ல கேரக்டர். திருநெல்வேலி நம்ம வேணிக்கு பஸ் கம்பெனி கல்யாணத்துக்கு வந்து தாலி எடுத்து கொடுத்தா பொண்ணுக்கு அவன் போய் கட்ட போயிட்டான். நாய் இல்லை. இவனெல்லாம் நம்ம நாட்டில் எம்பியாக இருக்கானோ, எம்பியாக நம்ம எங்கே போய் சொல்ல. இல்லை சங்கரையாக்கும் 100ஆண்டு விழா. இதில் வர அவர் இன்னும் 100 வருஷம் வாழணும்லாம். நீங்கள் பாட்டு கண்டமானெல்லாம் சொல்லாதீங்க. அவள் ஆரோக்கியமாக இருக்கா, நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். அதோட என்னென்ன அவகிட்ட ஒரு பண்பு, 10 லட்ச ரூபா கொடுத்தா வாங்க. ஏன் வாங்கினா தோழி கூட சொன்னாங்க. அவங்க கட்சியில் இப்படிலாம் கேட்டு தொலைவாங்க. நம்மளும் பூர்ஸ்வாயிட்டோமா. இப்போ நம்மளெல்லாமே பூர்ஸ்வாலிஸ்டில் தான் வச்சுருப்பாங்க அவங்க. நம்ம ஆனாலும் வரணும், நம்ம வேறு வழி இல்லை. இந்த பாஸ்கர் கூப்பிடுவான், அதனால் வந்துடுறதா வேண்டியிருக்கு. பாலபாரதி பார்க்க வேண்டியிருக்கு. நம்மளையும் பூர்ஸ்வாம்பாங்க. சரி சொல்லிட்டு போங்கப்பா, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, என்ன பண்ண. ஆனால் ஒன்றா நேர்மையாக வரணும். விபூதி விட்டு குங்குமம் ஏன் பழக்கம் ஏதோ அதோட. நான் விபூதியும் குங்குமம் வச்சு நான் ஏன் கம்யூனிஸ்டாக இருக்கக்கூடாது நீ நினைக்கிற? இட்ஸ் நாட் ப்ராப்பர். அப்போல்லாம் ஒயிட் பேண்ட்டும் போட்டு ரெட் ஷர்ட் போட்டு தான் பேசுவேன் சின்ன பெண்ணாக இருக்கும்போது. மறுல வச்சு பெருசு ஆர்வி சாமிநாதன் கேட்டது, நீ என்ன இப்போ பார்த்தாலும் கம்யூனிஸ்ட் மாதிரி வரேன்னு. நம்மளாம் கம்யூனிஸ்டே நமக்கு தெரியலன்னு சொன்னேன் அவர்கிட்ட. உடனே நெடுமான்கிட்ட சொன்னான், இவன் என்னத்தையோ சொல்லுதான் ஐயான்னாரு. விடுங்க அப்படின்னார். என் மேலே நல்ல எண்ணன்னே எங்கள் குடும்பத்திலே வளர்ந்தவங்க. அவ்வளோ பிரியம். தாப்பாண்டியன்னே என்னை பார்த்தா என்ன கேட்பார், எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஏன் இவ்வளோ கோபம் வருது உனக்கு பாரு. அதை அவர் கோபமாக சொல்லார். ஏகடா இவ்வளோ கோபப்படுது. நான் சொன்னேன், நீங்கள் இவ்வளோ கோபப்படுது என்ன என்னத்தையா சொல்லிடுது இடாம்பாரு.
சொல்ல வேண்டிய சொல்லணும், பொய்யா சொல்லணும். நான் என்ன சொல்கிறேன், காங்கிரஸ் தான் நாட்டை கெடுத்தது, காங்கிரஸ் தான் அழிச்சதுன்னு திரும்ப திரும்ப காங்கிரஸே சொல்கிறீங்களாடா. விட்டுற வேண்டியான அந்த கட்சி அழிஞ்சு போச்சு இல்லை. பெரிய தினசரி ராகுல் காந்திக்கு பயப்படுற, அவளுக்கு பிரியங்கா காந்திக்கு பயப்படுற. இப்போ மம்தா மார்க்சிஸ்டோட அவள் சரியில்லாமல் போயிருக்கலாம், ஆனால் அவள் தானே அவனோட செருப்பால் அடித்தா. தானே பேசினானே, தீதினே பேச முடியாத வாடினான். அவள் என்னம்மா ஜெயிச்சா, என்ன கெழுதா அடிக்கா. அது ஒரு சங்கடம். நம்மளால் முடியல, நம்ம வருத்தத்தில் இருக்கோம், அது ஒரு பக்கம் வச்சுக்கணுங்கன்னா. ஆனால் அவள் அடி கொல்லுதா இல்லை பேரோடு. அந்த கவர்னர் வேறு பயப்படான், சிஸ்டர் ப்ளீஸ் அப்படின்னா. அவனுக்கு என்ன பையன், நம்மளை அடித்தான்னு என்ன பண்ண முடியும், நைட்டாக கொண்டுருவாப்பல். அவள் என்னுடைய ஃப்ரெண்டு, அவள் ஏக் ஆண்டனி, உம்மன் சாண்டி, வயலார் ரவி, நாங்கள்லாம் ஒரே செட்டு 71 நான் வந்து டெல்லி பாம்பேயில் தங்கியிருக்கோம் ஆல் இண்டியா காங்கிரஸ் மீட்டிங்கு. அப்போ நான் மம்தாட்ட கேட்குறேன், ஒய் டோன்ட் யூ கெட் மேரீடுன்னு. குட்டி மேரிமேன்னு கேட்டான். வெளியே வந்து ஏக்கண்டின்னு கேட்டான், அவனுக்கு வேணுமா அந்த கொழுப்பு, அவட்ட பையன்ட்ட அப்படி பேசுகிறேன் ஆண்டனி. நான் விளையாட்டு தான் கேட்டேன். ஆனால் அப்போமே சொன்னான் என்கிட்ட, ஐ வில் பி தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால்னா. நமக்கெல்லாம் அந்த உறுதி இல்லை. கிட்ட 3 தேர்தலில் நின்று பார்த்தேன், திருநெல்வேலியில் தெளிவாக இருக்கானோ நமக்கு ஓட்டு போடுறதில்லைன்னு. அவனை யாராவது வேற அவனாவது அறிவில்லாத முட்டா பேருக்கு தான் போடுதானோ, நம்ம எதுக்கு போய் நிற்பானே. தேர்தல் நிற்கலாம் பெரிய கூத்து. அவங்கெல்லாம் திண்டுக்கல்ல புகழோடு இருக்க போய் ஜெயிச்சாங்க. கூட்டணி எல்லாம் சரியாக இருந்தது. அது எங்கள் காங்கிரஸ் கட்சியிலே கூட்டணி இல்லாத போது எனக்கு கொடுத்துருவானோ கரெக்டாக. பெரிய திருட்டு பயிலுவோம். தம்பி இந்த தடவை நீங்கள் தான் நிற்கணும் பாரு மூப்பனார். அப்போ மூப்பனார் நல்லா இருக்கியா, அவர் என்ன சொல்ல நல்லா இருக்கும். எனக்கு ஒன்றுமே தெரியாதா, நரசிம்மராவ் அவன் பாட்டு கலைஞருக்கு எதிராக அறிவிச்சிட்டாரு. அப்புறம் என் மனைவியே புற்றுநோய் மருத்துவமனையில் இருக்காங்க, அவங்களுக்கான சென்னையில் இருக்கேன். நரசிம்மராவ் கூப்பிட்றாரு திடீர்னு. அவர் PA கிருஷ்ணமூர்த்தியார் சொல்லார், பிரைம் மினிஸ்டர் வாண்ட்ஸ் டு ஸ்பீக் டு யூ யங் மேன்னார். என்னமோ தெரியலன்னு வாங்கினேன். வித் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் ஐ அனௌன்ஸ் யுவர் நேம் அகேன்ஸ்ட் கருணாநிதி, ப்ளீஸ் சப்போர்ட் த பார்ட்டின்னார். நான் சொன்னேன், ஐ கேன் சப்போர்ட் த பார்ட்டி, வில் த பார்ட்டி சப்போர்ட் மீன்னு கேட்டேன். அந்த ஆள் சிரிச்சான். நரசிம்மராவ் சொன்னான், இல்லை ஐ வாஸ் டோல்டு பை மை பீப்புள் தட் யுவர் ரவுடி எலிமெண்ட். அதை சொல்லும் அந்த ஆள் ஏட்டேன், நீ ரவுடின்னு சொன்னான்னு. பிற நீயா கட்சி எனக்கு உதவணும்ல. ஜெயலலிதா நட்பு அப்போ தான் கிடச்சி. அந்த அம்மாவுக்கு மேலே ரொம்ப ரொம்ப அன்பாக இருந்தாங்க. நான் அவங்ககிட்டமே சொன்னேன், உங்கள் உயிருக்கெல்லாம் ஆபத்து இருக்குமா, பத்திரமா இருங்க. மந்திரி 8 பேரும் தான் உள்ள. ஏம்மா இவன் பூரா களவாணி வெளியேன்னு. அதுக்கு ஒரே சிரிப்பு. உங்கள் எல்லாரையும் ஐயாவுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கேங்க அந்த அம்மா. அதுவும் தெளிவாக தான் இருந்தது. இல்லை ஒரு பேண்ட் வந்து கேட்கான், என்னையா அப்படிலாம் சொல்லி, இல்லை உண்மையை சொல்லணும்ல, அந்த மாதிரி நம்மளை நம்பி கூப்பிட்ருக்கீன்னு. தலவா சுந்தரம் தான் சொன்னேன், இளவு எங்கே வந்தாலும் இப்படி இளவுக்கு என்ன இல்லை உண்மையை தான் சொன்னேன். செங்கோட்டையன் கொஞ்சம் நல்ல பையன், அவன் ஒரு சிக்கல் பண்ணிட்டான், மாட்டிக்கிட்டான் அந்த மாட்டை. ஒழுக்கமாக இருந்து தொலைலாம்ல. இப்போ ஸ்டாலின் வந்துங்க சங்கரையாக கொண்டு இந்த தகைசால் விருது கொடுத்து 10 லட்ச ரூபா கொடுக்கணும்னு ஸ்டாலினுக்கு தோணிச்சு பாருங்க. நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அது ஏன் தெரியுதா, அவர் ஏன் முதல்ல இவருக்கு ஒன்று கொடுத்தா தெரியுமா, இதுக்கு பின்னால் இவனுக்காக கொடுக்க வேண்டியதுன்னா முதல்ல ஒரு நல்லவனுக்கு கொடுத்தங்கிற பேர் தனக்கு இருக்குன்னு. அதாவது தலைவா உண்மைதான், முதல்ல ஒரு நல்லவருக்கு கொடுத்துருவோம், அப்புறம் ஏதாவது கண்டனா 2-3 வாங்கிடும் நம்ம நாட்டில். அதனால் நம்ம அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிடுவானோ, அதுக்கு பெரிய விவரமாக அப்படி வைப்பானே. யோசிக்கணும், நீங்கள் யோசிங்க. இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி நான் ஒன்று சொல்கிறேங்க, உங்களுக்கு ஒத்த கருத்துடையவர்களை சேர்த்து கொள்ளுங்கள். அல்லது பாஸ்கர் தான், என்ன பாஸ்கரும் பழனி தான் என்னை கூப்பிடுவாங்க. சிபிஐயில் வந்து எப்போதும் கூப்பிடுவாங்க கலையில். இப்போ கலை இலக்கிய இரவுக்கு நம்ம நன்மாரன் கூப்பிடுவார் என்ன மதுரைக்கு, ஜோதிராமன் தான்ல, அவங்க கரெக்டாக கூப்பிடுவோம். பாப்பா அந்த அம்மா உமாநாத் அம்மா ரொம்ப பிரியமாக இருக்கும் என்கிட்ட. பெரியவங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போவோம். என்ன கலை இரவுக்கு நைட்டு 12 மணிக்கு பேசுவேன். ஆனால் நல்ல என்னென்ன தாப்பாண்டியன் என்னை கூட்டிகிட்டு அவங்க கடைசி வரிசையில் போய் உட்காந்துருப்பாங்க. என்னென்ன அவன் நம்ம கட்சியவே கிண்டல் பண்ணுவான் அப்படின்னு. என்ன நான் சொல்லுவேன், அந்த கம்யூனிஸ்ட்னால் ஒரு அடையாளம் வச்சுருக்காங்க. ஒரு ஜோல்னா பைய, தலையில் எண்ணெய் தேய்க்கிறதில்ல, ஒரு பீடியை பற்ற வச்சுக்கிறது, அதெல்லாம் வேணாம். நீ கம்யூனிஸ்டாக கொள்கை தெரியும் அப்படி இனிய. அதுக்கு அந்த வேஷம்லாம் எதுக்கு? அந்த வேஷம் போட்டால் அவன் மேலே சந்தேகப்பட வேண்டியிருக்கு. சின்னவில் அப்படி எவனா வந்து அவனை சேர்த்துறாது நீ வந்து சொல்லிட்டேன். உள்ளே விடா பல பேர் என்கிட்ட வந்து ஏமாத்தான். நான் சொல்ல நீ போயில, நீ கம்யூனிஸ்ட் இல்லை எனக்கு தெரியும் போயிரு. நான் என்ன கேட்குறேன், ஒருத்தர் இத்தனை வயசு இருக்கார்ல, அன்னைக்கு நின்று தானே அது வாங்குறார் ஸ்டாலின்கிட்ட. ஆனால் அந்த பணத்தை கையில் வாங்கவே இல்லை. நீங்கள் வச்சுக்கிடுங்க. இல்லை அதே ஒரு கற்பொழுக்கம், அது ஒரு கற்பொழுக்கம். இது நம்ம ஏன் தொடணும்? கொரோனாவுக்கு வச்சுக்கணும். அது மட்டும் ஸ்டாலினும் அதில் முதல்ல அவரெல்லாம் போய் பார்த்தோம். அவரை நல்ல எண்ணெல்லாம் போய் பார்த்துட்டு தான் பதவி வைக்கணும். எங்கேருந்து வந்து தெரியுமா? அது அண்ணாட்டே இருந்து. அண்ணா முதல்ல வெற்றி பெற்றார்ல, முதல்ல காமராஜ் வீட்டு தான் போனார், அப்புறம் பக்தாச்சலம் வீட்டுக்கு போனார், பெரியார் வீட்டுக்கு போனார், எல்லாரையுமே பார்த்துட்டு வந்தார். கேட்டிங்களா?
பக்தவச்சல்கிட்ட கேட்டிருக்காரு, நீங்கள் கையெழுத்து போட்ட ஃபைலெல்லாம் நான் கையெழுத்து போட்டுறேன் நம்பின்னு இருக்கார் அண்ணா. கேட்டிங்களா? காமராஜ் உங்கள் ஆசீர்வாதம் வேணும்னு இருக்கான். நான் அவன் கூட தான் இருப்பேன். இப்போது காமராஜ் அப்போ சொன்னார், 6 மாதம் அவங்கள எதுவும் இடைஞ்சல் பண்ணாங்கப்பா, புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னு. இவனை சொல்லிவிட்டு மறுநாளே போராட்டாங்க அவனோட. அதில் இந்த ஜெயக்குமார்லாம் அவன்லாம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படுத்திருப்பான் போல தெரியுது, நமக்கு ஒரு இடம் தெரியல. பெரிய படிப்பாளியாக இருக்கான் அவன். என்னமா பேசுனாங்க அவன், நல்ல பையன்தான். ஏதோ பொம்பளை பிள்ளைகிட்ட ஆடியோவில் பேசான்னு வேற போட்டு விடுதானுவோ இந்த யூடியூப்பில். அவனையெல்லாம் நல்ல பேரோட ஒரு பேர் இல்லையே, நம்ம என்ன பண்ண. அது இந்த ராஜேந்திர பாலாஜி ஒருத்தன் தானே, அந்த நாயை காணவே இல்லையே. திருவா கொலைப்பான் அவன், பார்த்துருக்கடா. மோடி எங்கள் டேடிம்மா அவன். ஐயோ, அவன் வந்தால் வரத்து நான் பார்த்தேன். திருநெல்வேலின்னா போட்டுருவாங்க. நம்ம ஊரில் ஜட்ஜ்மெண்ட் போகிறான் தெருவில் தானே, கோர்ட்லேயே கிடையாது. என்ன நான் ஏன்டா எவனா கேட்பான், என்ன உங்கள் ஊரில் எப்போ பார்த்தாலும் வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு. இல்லை, நீதிமன்றம்லாம் போனால் ரொம்ப நாளாகும். என்னென்னா இப்போவுமே போட்டோம்னா இப்படி இந்தியாவில் நிறைய பேரை போட வேண்டியிருக்குப்போம். இப்படி சொல்லித்தரப்பா, அதுக்கே விடலான்னு எப்பா இந்த எடியூரப்பா இருக்கான். எடியூரப்பா அவன் ஒரு தடவை டெல்லியிலேருந்து வந்த தலைவருடைய கம்ப்யூட்டரே உடச்சி விட்டான் தெரியுமா? இன்னொரு இருக்கா பாஸ்கர். இப்போ அவன் மகனுக்கு மந்திரி கொடுக்கல. ஒரு மகனை நமக்கு கவர்னர் ஆக்கிடுவானோட பயமாக இருக்குது. ஆனால் இந்த கவர்னர் ஆனால் உண்மையா பெரியவருடைய நூற்றாண்டு விழா, அந்த நூற்றாண்டு விழா சட்டமன்றத்தில் நடக்கும்போது குடியரசுத் தலைவரும் ஆளுநரும் சரியாக பேசினானுங்க, தப்பாக பேசலை. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸ்டாலினுடைய வெற்றி அது. அவனுங்களை இப்படி பேச வச்சது ஸ்டாலின், நம்ம கூட்டணியுடைய வெற்றி. கரெக்டாக பேசினால அந்த ஆள் மட்டும் அந்த ஆள். பாரதி கவிதை என்ன அழகாக சொன்னாங்க அந்த குடியரசுத் தலைவர் தமிழை, ரொம்ப பிரமாமாக சொன்னானே. அதான் நேற்று அப்பாவை பார்த்தேன். எனக்கு அப்பா என்ன வந்து பார்த்தார், ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கணும், ஓடி வந்தார். அப்பாவிட்ட சொன்னேன், ஒரு நாள் அப்பாவிட்ட பேசிக்கும்போது சொன்னேன், நீ ஏதோ பெரிய பதவிக்கு போகிறேன்னு. ஏன் நிஜமாவான்னு. அதெல்லாம் எங்கள் விதிப்பா, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு உடனே சிரித்தான். எத்தனை நாளாக இருக்கான் அண்ணாச்சி இருந்த இடத்துல அவனை வச்சுருக்காரு அவர். அவன் தான் குடியரசுத் தலைவர் பார்த்து அழைப்பு கொடுத்துட்டு வரான். இவங்க வரமாட்டான்ட்டான எடப்பாடி. இவ்வளோக்கும் துரைமுருகன் கூட்டு நேராக பேசியிருக்காரு, நீங்கள் வாங்க உங்களுக்கு முதல் இடத்துல 300 சில முதல்வர் இடம் கொடுக்க சொல்லியிருக்கார், நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணினேன் சரின்னு இருக்கான். பிறகு செயலாளரை கூட நான் வரலன்னு இருக்கான். அவன் வந்தால் ஓபிஎஸ் எதுவும் பண்ணிட்டான்னா அவனு பாடு இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ்ன்னு அவன் இப்போ எந்த பக்கம் ஏன் இருக்கான்னு தெரிய மாட்டேங்க. அவனை கூட்டி இபிஎஸ்ஸா ஓபிஎஸ்ஸான்னு கேட்க வேண்டியிருக்கு. ஆனால் இன்றைக்கி வர ஓபிஎஸ்ங்க ஒருத்தன். ஆனால் ஓபிஎஸ் ரொம்ப கெட்டியாரு. அவன் பையன் ஹவாலா பணம் கொண்டு போய் மொரிஷியஸ் தீவில் மாட்டிக்கிட்டான். அதுக்கு தான் அவர் ஓடி போனது மோடியை பார்க்க. கவுண்டாக அவனை சந்தேகப்பட்டு இவனும் ஓடிட்டான். அவனாரு அதான் அவன் பிரச்சனைக்கு போயிருக்கான். இவனுக்கு கவுண்டனுக்கு இந்த போய் அங்கே போய் நம்மளே தான் காலை வாரிடுவான் பொழுக்கு. இவன் ஓடவான் பின்னால். நடந்தது தான். அந்த பெரிய பேரோ சின்ன பேரோ அங்கே ஏதோ பண்ணிட்டானோ பண விஷயத்தில் பிடிச்சி உள்ளே வச்சுருவாங்கல்ல. ஆனால் அவர் மோடி மாட்டார்ல, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் விட்டுருவார் அவர். யோ, ஆக்கியில் விளையாண்ட பொம்பளை பிள்ளைகளை கூப்பிட்டு பேசான், பார்லிமெண்ட்டில் பேச மாட்டேங்கான். இவன் பேசினா அந்த பிள்ளையை தோத்துடுது. இது வெங்கல பதவத்துக்கு போயிட்டுது, இல்லை வெள்ளி வாங்கியிருக்கும். நான் என்ன கேட்கேன், ஒரு பிரதமர் இதுவரை நிருபர்களை சந்திச்சுக்கான அவன். ஏன்னா நம்ம நாட்டில் நிருபர்கள்லாம் ரொம்ப அறிவாக இருக்கானு. கொஸ்டின்னா அப்படி கேட்பானுங்க, பதில் சொல்லணும்ல. நீங்கள் நேரு இருக்கும்போது அசோக் மேத்தாவை நேரு ஏதோ சொல்லிட்டாரு. அசோக் மேத்தா எந்திரிச்சு சொல்கிறாரு, ஓய் ஒரு பிரைம் மினிஸ்டர் கெட்டிங்க ஆங்கிரின்னாரு. நேரு எந்திரிச்சு 10 நிமிஷம் மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ சாரி மேத்தா. அந்த ஓம் பிர்லான்னு ஒருத்தன் உட்காந்துருக்கான். ஓம் பிர்லா தான் போலுக்கு இந்த ஒரு சபாநாயகர் இருக்காங்க. அவன் ஒன்றுமே செய்ய மாட்டான் போலுக்கு. ஆமாம் ஆமாம், ஹிந்தி தான் பேசுவார் அவர், வேறு மாதிரிலாம் தெரியாது போலுக்கு. அவன் எதுவுமே கவனிச்சிக்க மாட்டேங்கானே. இப்போ சங்கரையா பார்த்துக்கணுங்க, 2 தடவை ஜெயிலில் இருக்கார். அது 2 விதமாக பிரிக்கணும். சுதந்திரத்துக்கு முன்னால் 4 வருஷம், சுதந்திரத்துக்கு பின்னால் 4 வருஷம். அது என்ன அர்த்தம்? சுதந்திரத்துக்கு பின்னால் 4 வருஷங்கிறது காங்கிரஸ் ஆட்சி கம்யூனிஸ்டுகளை கண்டு பயந்தது. இந்த கொள்கையை அது ரொம்ப வேறுண்டிட்டா நமக்கு ஆபத்து வருமே நினைச்சாங்க. ஆனால் ஒன்று சங்கடம், காங்கிரஸ் இருந்த பல தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவங்க. ஆர் வெங்கட்ராமனே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்திருக்கார். குடியரசுத் தலைவர், இந்திய குடியரசுத் தலைவர், புரியுதா? அவங்களுக்கு ஒரு சந்தேகம், அதுதான் தொடர்ந்து பிடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு சூழ்நிலை வரும்போது பி ராமூர்த்தி அவரே ஆர்கியூ பண்ணியிருக்கார் கோர்ட்டில். எங்களுக்கு எதிராக சார்ஜ் சொன்னோம், ஒரு கிரிமினல் இதெல்லாம் சொன்னேன். கோர்ட் உணர்ந்துட்டு ஜட்ஜு நேர ஜெயிலில் வந்து இவங்களை விடுதலை பண்ணியிருக்காரு. அத்தனை பேர். நான் இன்னொன்று சொல்கிறேன், கம்யூனிஸ்டுகள் இல்லைன்னா அந்த நாட்டுக்கு யார் நாதி இருக்கா? பேசுறதுக்கு ஆள் வேணும்ல, தைரியமா. கம்யூனிஸ்டுகள் தானே பேசுகிறாங்க. நல்லெண்ணன் சொல்லிடுறாரு, அதை கருத்து சொல்கிறாரு, சங்கரையா சொல்கிறாங்க. உங்கள் கட்சியில் நிறைய இளைஞர்னு இப்போ வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் வளர்க்கணும். 2 பேருமே தமிழை கைவிடக்கூடாதுன்னு இருக்காங்க. நல்லெண்ணன் கல்லைகளுக்கு பண்ண சொன்னார். இவரும் அதுக்குன்னு பத்திரிகை ஆரம்பித்தார்.
யார்? சங்கரையா. ஒரே ஒரு தடவை அவங்க பேச்சு கேட்டேன் மதுரையில். நார்மனாக சொன்னாலும் அது மாதிரி நான் கேட்டேன். நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் திட்டுற, வா வச்சுக்கணும், அது ஒரு பக்கம் வச்சுக்கணும், அது பறவை, நம்ம பஞ்சாயத்து பறவை, அப்பாவை திட்டுறான். அவ தான் ஆளாக்குனது வேணே. எந்த சூழ்நிலையும் தாய் தகப்பனை ஒன்றும் பேசக்கூடாது. அவருக்கு தாய் தகப்பை எப்படி வாசிக்காங்க பாருங்க சங்கரையாவுக்கு. நரசிம்மலு ராமானுஜம். நரசிம்மன் தான் இரணினை கொண்டது. நீ ஆட்சி தான் பெரிய ஆட்சின்னு சொன்னால வந்து கொண்டார்ல, அது தகப்பன் பேர். தாய் பேர் ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பாட்ட சின்ன வயசில் கேட்டேன், இந்த சிவதீட்சை வைக்காங்களே பிள்ளைமாரு, அது என்னப்பான்னு. ஒன்றும் இல்லை, கொட்டெல்லாம் தட்டி காதில் ஓம் நம்ம சேர்ந்தான் சொல்லணும், அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல மாட்டான், களவாணி போயிடுவா, நீலாம் நம்பாதான்ட்டான். இதே மாதிரி ஓம் நமோ நாராயணான்னு ஐயங்காரில் தவிர எவனும் சொல்லக்கூடாதுன்னு வச்சுருந்தானுவோ. திருக்கோசியூர் கோயிலில் மேலே போய் நின்று ராமானுஜன் என்ன சொல்கிறார், எல்லா ஜாதிக்கன்னும் வைஷ்ணவன் தான் ஓம் நமோ நாராயணான்னு சொன்னார் அவர். அப்போ ஜாதியில் எல்லாருமே பெருமானுடைய பிள்ளைகள்னு சொன்னேன். ராமானுஜன் பேர் தான் சங்கரையாவோட அம்மா பேர். பிறகு அவர் பொது உடைமையில் தானே இருப்பார். பேச முடியாத காலத்தில் பேசினாங்களா 2 பேர், அவங்களுக்கு பிறந்த பிள்ளை. நல்ல வேளை காலேஜ்லேருந்து வெளியே வந்தார். காலையிலேருந்து தான் கெடுத்துருவானுவோ. நல்லா படிக்காதனால தான் நல்லா இருக்கேன், பள்ளிக்கூடத்தில் சரியாக இல்லைண்ணா வெளியே தெளிவாக இருந்தேன். என்னென்ன வாத்தியார் நம்மளை கெடுத்துருவான், நமக்கு இருக்கக்கூடாது சொல்லிட்டு. இல்லைன்னா வாத்தியார் ஒருத்தர் லீவ் லெட்டர் எழுதாரு, ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ். யார்? ஹெட்மாஸ்டர். எங்கள் ஹெட்மாஸ்டர் சொன்னார், என்னப்பா அந்த பிள்ளை லெட்டர் எழுத தெரியல, இங்கிலீஷ் வாத்தியார் இருக்கு. நான் சொன்னேன், அப்படி இல்லை, அவர் கரெக்டாக தான் எழுதியிருக்காரு. சிஸ்டர்ஸ்க்கு மேரேஜ்னால் இவர் தானே சஃபர் பண்ணுவார், செலவாகும்ல. நீங்கள் அதை புரிஞ்சிக்கல. ஹெட்மாஸ்டர் சொன்னார், நீ வழங்காத என்ன சரி சொல்கிற. நீங்கள் அவர் அந்த அமெரிக்கன் காலேஜ் கட் பண்ணி, அமெரிக்கன் காலேஜ் தானே சாலன் பேலாம் படிச்சிருக்காங்க கேட்டீங்களா? காலேஜெலாம் படிக்க வேண்டாம், கேட்கக்கூடாது. எங்கே போனால் சரி 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 என்னத்து காங்கிரஸ் கட்சினாலாம் யோசிக்க வேண்டியிருக்கலாம், ஏதாவது பண்ணுவாங்க. நான் பாட்டுக்கு இறங்கி போகிறேன். என்னால் தம்பி திட்டான் கொடுப்படுத்து. இவன் பாருங்க, அந்த நிஜாமு பொதுமக்களுக்கு கொரோனா பிள்ளை 80 லட்ச ரூபா சொல்லிச்சா, இப்போ ஒரு 40 லட்ச ரூபா சொல்லிச்சு. இது எங்கேயா வெளியே சொல்லானா? மற்ற பையா அந்த பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்க பிள்ளைகளுக்கு இந்த ரோட்டரி கிளப்பில் 100 ரூபாய்க்கு புத்தகம் கொடுப்பானுவா. அங்கே அந்த பிள்ளையை கூப்பிட்டு மேலே நிறுத்தி ஏழை பிள்ளைன்னு போட்டோ எடுப்பான். நான் ரோட்டரிகளை போனால் திட்டிடுவேன். ஏழை பிள்ளைன்னு அவ்வளோ மேலே கொடுத்தோன்னா பள்ளிக்கூடத்தை போய் படிக்க முடியுமா? அந்த பிள்ளை கூட சேர்ந்த பிள்ளைலாம் அந்த பிள்ளை பார்க்க வைக்கும். வீட்டில் கொண்டு கொடுங்கடா, கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி. என்னடா அந்த பிள்ளை கூட அசிங்கப்பட தெரியணும். ரோட்டரிகள் நான் மதிக்கிறது இல்லை. ஆனால் அவனு கோட்டு கெட்டலாம் போட்டு பெரிய இது மாதிரி நிற்பானுவோம். ஆனால் அவனை பூரா லோக்கல் களவாணி பயிலோன்னு எனக்கு தெரியும், பெரிய களவாணியாக இருப்பான். அவன் தான் அதில் இருப்பான். நம்ம என்ன பண்ண, நான் சொல்லிடுவேன், எதுக்கு ஏழை பிள்ளைகளை மேலே கொண்டு ஏழை பிள்ளைன்னு காட்டுறேன். 100 ரூபா புஸ்தகம் கொடுப்பானுவா, 5000 ரூபாய்க்கு போட்டோ எடுப்பானுவோம். அந்த பிள்ளைக்கு பாவாடை சட்டை எடுத்துக்கூட 1 வருஷம் சம்பளத்தை கட்டு. இப்போ ஏன்ட்ட எங்கள் பக்கத்து வீட்டு பிள்ளை பார்த்துட்டு இறந்து போயிட்டார். அவள் வந்து நின்னான். அந்த பிள்ளை தான் ஸ்கூலில் பெஸ்ட்டு சின்மையில் அவன் நாடார ஃபோன் பண்ணி கூட்டேன்ப்பா, நான் 2 வருஷத்துக்கு சம்பளம் கட்டினேன், அந்த பிள்ளையை படிக்க வச்சுக்கோ, அப்புறம் நான் கட்டுறேன். அப்படிலாம் பண்ணணும். ஒரு 2 புஸ்தகம் வாங்கி கொடுக்கானுவா. அதுக்கு அவனு அது முதல்ல இங்கிலீஷில் என்னலாமல் பேசானுவா. தமிழ்லேயே ஒரு நாயும் பேசாது. ஆனால் இங்கிலீஷ் தப்பாக பேசான்னு நமக்கு தெரியும், சொல்லவும் முடியாது வெளியே. அந்த ஊரில் அவன் பெரிய மனுஷன், தப்பாக இங்கிலீஷ் பேசுவானா. சரி, இந்த லயன்ஸ் கிளப்பு, லயன்ஸ்னால் அது லிபர்ட்டி, இன்டெலிஜென்ஸ், அப்புறம் நேஷன் செக்யூரிட்டி. இவனும் அதுக்கு அரிமா சங்கன்னு வச்சுக்கிட்டானோட. இதெல்லாம் சொல்ல ஏல இது எப்படி நீங்கள் அரிமான்னு வைக்கலாம்? சிங்கம் யார், இவனும் யார்? இப்போ சங்கரையாலாம் இந்த மாதிரி சிக்கலில் மாட்ட பாருங்கள். அவங்க நல்ல கண்ணெல்லாம் தனியாக இருந்திருக்காங்க, சரியாக இருந்திருக்காங்க. அதுதான் தனியாக இருந்தில்ல, சரியாக இருந்திருக்காங்க. நான் என்ன கேட்கேன், தமிழக மக்கள் தான் நம்ம எல்லா கம்யூனிஸ்ட் பார்ட்டிலாம் சேர்ந்தான் கூட்டணி. ஆனாலும் கூட ஸ்டாலினுக்கே முதல்ல அவரை மதிக்கணும்னு தோணுது. அதுதான் பொது உடைமை இயக்கத்துடைய பெருமை. அவங்க தான் சரியாக இருப்பாங்க, எதிர்த்தாலும் சரியாக இருப்பாங்க. இருந்தாலும் நான் பச்சையாக சொன்னால், எனக்கு அரசியல் பேச கற்றுத்தந்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. விஎஸ் காந்தி அண்ணன் இருந்தார் தெரியுமா, மாவட்ட செயலாளராக. விஎஸ் காந்தி பிஸ்டுலாக இருந்தது, லுங்கி தான் கேட்டு பேசுவார் மேடையில். என்னம்மா பேசுவார், அவர் தான் எனக்கு இம்ப்ரெஷன். அதுக்கப்புறம் தாப்பா தெளிவாக பேசுவார், தாப்பாவுடைய பேச்சு. அப்புறம் சங்கரையா பேச்சு ஒரே ஒரு தடவை கேட்டிருக்கேன் மதுரையில். பிஆர் பேச்சு கேட்டிருக்கேன். பெரிய மேதாவங்கள்லாம். அச்சுதானந்தனை நான் கேரளாவில் பார்க்கும்போது வியந்துட்டோமா, அந்த வயசில் கை வீசி நடந்து போகுது கிளடு. நம்ம ஊரில் என்ன சொல்ல, ஏன்னா பெருசு என்னால் இப்படி வேகமாக போதுன்றவனோ தென்னவில்லை. அவர் பாட்டு போகிற. அப்போ கேட்டேன், எப்போவும் சுக்கு வெள்ளம் குடிப்பேங்க. அந்த அங்கே சுக்கு தண்ணி தான் போட்டு வச்சுருப்பாங்க. எப்போ அதான் குடிப்பேன், தேவையில்லாமல் சாப்பிட மாட்டேன் தம்பி. ஒரு வயசுக்கு மேலே சாப்பாடு நிறுத்தணும்ல. எனக்கு இப்போ கேட்டேன் அவர்கிட்ட,
அப்புறம் தான் ஜீவன் நம்மளை விட இளைஞர்னு. 78 வயசாச்சு எனக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்குது, செத்துல போயிடுவோம். அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும்ல. என்ன சொல்லுது, எங்கள் அப்பா ஒரு தடவை சின்ன பிள்ளைகள் சொன்னாங்க, சாப்பாடு எப்பப்பா நிறுத்தோன்னே, ரொம்ப ருசியாக இருந்தால் நிறுத்திக்கணும். ரொம்ப ருசியாக இருந்தால் ரொம்ப சாப்பிட சொல்லுங்க, வேண்டாம். சில பேர் வேணும் நம்ம இருந்தாலும் அன்பாக ஊட்டோன்னு பற்றில, அண்ணாச்சி இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க, எல்லாம் போயிடுது. நான் உன்னை கூப்பிடல, அவன் பரிமாறதான் நான் நமக்கு. சில பேர் இந்த பரிமாறதே போட்டோ எடுத்துக்கிட்டோம். நம்மகிட்ட பல பண்பாடுகள் போயிட்டு கல்யாணம்லாம் போட்டோ எடுக்க வேண்டிய ஐயா, சாப்பிட்றது பயில ஏன் போட்டோ எடுக்கானோ கல்யாணத்தில். ஒருத்தன் இப்படி குழந்தைல இருக்கான், ஒருத்தன் பெசஞ்சால இருக்கான், ஒரு இவன் போட்டோ எடுக்கனாலே வச்சுக்கிட்டே இருக்கான் சாப்பிடாம. கல்யாணம் பூரா எடுத்தான். நான் ஒரு மேடையிலே கோபப்படி சொல்லிட்டேன், ஃபஸ்ட் நைட்டு எடுங்கலை முட்டா போய் உள்ளேடா. ஏன் அது கல்யாணம் மட்டும் ரெக்கார்ட் பண்ண அர்த்தம் இருக்குன்னு பாஸ்கர் சொல்லுதா. இவன் பாருங்கள், பாஸ்கர் கௌதம்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சான். இவன் பையன் பேர் கௌதம் போல். நான் ஏன் கௌதம்னு உனக்கு பேர் இருக்கான்னு, என் பையன் பேரனா. உடனே நான் அப்போ என் பேரன் நாங்கள் என்ன சொல்லியாங்க. அப்போ இவனுக்கு அறிவு எவ்வளோ குறையாக இருக்குது. ஏல நீ எனக்கு மகனா பேரன் தானே. இவன் என்ன பண்ண, இவர் மாவட்ட செயலர். இவன் என்ன பண்ண, நான் உடனே கோவப்பட்டேன் வட்டேன். ஏய் உனக்கு அறிவு இருக்கான்னு கேட்டேன். உடனே இல்லை உன் மகன் எனக்கு பேரன் தான்ல, அதான் பேரனான்னு கேட்டேன். நீ என்னடா நீ உடனே என்னன்னு கேட்கான், எப்படின்னு கேட்கான். ரொம்ப அப்போ ரொம்ப சொந்தமாக இருந்தால் தான் பேரன்னு சொன்ன போல இருக்கு. எல்லாரும் பேரன் தாண்டா எனக்கு. திருநெல்வேலிவா எல்லா பேரும் தாத்தான் தான் கூடுவான், எல்லா பேரும் அப்பான்னு கூப்பிடுவோம். அந்த மாதிரி எங்கள் எல்கேஎஸ் எந்த நேரம் கூப்பிட தெரியாது, கூப்பிட்டா ஏதோ நல்லது சொல்லும். இன்றைக்கி இந்த கேஸை கூட நம்ம ஜின்னா இருக்கார்ல, 1000 விளக்கு ஜின்னா, அவர்கிட்ட அவன் தமிழ் கேள்வி செந்தில் கூட்டு சொல்லியிருக்கான். நான் சொல்லிட்டேன், ஜட்ஜிட்டையும் சொல்லிட்டேன், அங்கே இதில் சொல்ல இந்த தடவை ஒன்றும் பண்ண மாட்டாங்க, தவிர அந்த கவர்மெண்ட் போட்ட எந்த கேஸுமே பொய்யுங்கிறது சிஎம் சொல்லி வச்சுருக்காருன்னு. சும்மா இருக்க மாட்டேக்கானோல்ல. இந்த சுப்ரமணியன் வக்கீல் ஒரு ஜட்ஜி இருக்கான் பார்த்தீங்களா, முன்னிட்டு இந்த விஜய் பேல அசிங்கப்படுத்திருக்கான். அவன் ஜோசப் விஜய்னு அவன் என்ன தப்பு பண்ணிட்டான். நீ ரியல் ஹீரோவாக இருங்க, நீ ரியல் ஜட்ஜாக இருக்கியா, மூடில் நீ அது ஒன்றும் கேட்க முடியாமல் இருக்கியா நாட்டில். இவர் வேறு ரொம்ப நல்லவராக இருந்து சொல்லிடுறாரு ஸ்டாலின். நானும் 2-3 தடவை எழுதிட்டேன், இவ்வளோ நல்லவனாக இருந்தால் ரொம்ப சங்கடமாயிரம் எங்களுக்கு என்ன எழுதுனேன் அவருக்கு. அதுக்கப்புறம் கூட்டி சொன்னார், ஏன் சங்கடப்படுது என்னார். இல்லை பல விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. சங்கரையாலாம் இன்னும் இருக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நல்ல நேரம். நல்ல கண்ணன் இருக்கு, நல்ல கண்ணன் எனக்கு ஒரு வியாசம்னா, நல்ல கண்ணனும் சாதாடிக்கணும், புரியுதா. நைட்டு என்ன சாப்பிட்டாரு தெரியுமா, ஒரு வாழைப்பழமும் 2 கடலை மிட்டாயும் சாப்பிட்படுத்துருவார். என்னது அதான் ஆரோக்கியமாக இருக்கார். இவனெல்லாம் ஸ்டார் ஹோட்டலில் திங்கணும் இந்த மந்திரிலாம், எடப்பாடிலாம். தேர்தலுக்கு முன்னால் அவன் என்னெல்லாம் பேசினாயா, ஸ்டாலின் குடும்பத்தையெல்லாம் பச்சை பேசினாங்க தெரியுங்களா எடப்பாடி. ஓபிஎஸ் எப்போவுமே எச்சரிக்கையாக இருப்பான், தேவையில்லாமல் வார்த்தை விட மாட்டான், வைக்க மாட்டான். அவன் டெல்லி கனெக்ஷனை கரெக்டாக வச்சுருப்பான். வேறு அவனை ஒரே கனெக்ஷன், அது போதும், இந்த பேரில் ஒன்றும் வேண்டாம். ஐயா மறந்துட்டோம், எப்போ அந்த மதுசூதனம் இறந்ததுக்கு ஒரு இரங்கல் திருமணம் ஒன்று பொடுவிட மாட்டேடா, பொண்ணை போட்டுருங்க, போட்டுற வேண்டிய அவனுக்கு தப்பு இல்லை. ரொம்ப நாளாகவே இருந்துட்டார் அவர். பாடு ஒரு நல்ல, அவங்கள்ட்ட எப்படி மாட்டிக்கிட்டாருன்னு எனக்கு தெரியாது. சேகர் பாபுக்கு மாமா அவர், அவ்வளோதான் சொல்ல, அதுக்கு மேலே சொல்ல முடியாது. சபாநாயகர் பக்கத்தில் இருக்கார். சேகர் பாபு நல்ல கோயிலெல்லாம் பாருங்க, நேற்று 593 கோயிலை கழுவி விட்டான். இவனு ஒன்றே கேட்பான், சேகர் பாபு எப்படி கழுவலாமா. ஒரு ஜாதி இருக்கானே ரொம்ப ஆடுதானு ஐயா, 10 பயிலுவா, ஊருக்கு 5 பேர் கூட இல்லை, என்னமா ஆடுறானுங்க. அந்த ஒய்ஜி மந்திரம் பொண்ணு மதுவந்தி என்னெல்லாம் பேசுப்பான், ஆளே காணுமே. காயத்ரி ரகுராம்னு ஒரு புள்ள, அது ஒரு படத்தில் இந்த பிரபுதேவா தோளில் காலத்துக்கு போட்டுரும் பார்த்தியா, அதை பார்த்துருந்து நான் 15 நாளாக தூங்கலை. அது ஒரு பக்கம் வச்சுக்கிடுங்க. அது அவள் தான் கலை இலக்கிய இதான். அதில் அண்ணாமலையும் நல்ல பையனாக தான் இருக்கான், நல்லவளை உண்ணாதான் இருக்கான்ல தைரியமா. அவன் அங்கேருந்து முதல் மந்திரி சொன்னான், இந்த பையன் உண்ணா இருந்தால் எனக்கு என்ன, நான் கட்டுவேங்க. அவன் பழைய எஸ்ஆர் பொம்மை மகன், அவன் கெட்டானா நல்ல விட எடியூரப்பாக எடுத்தான். அவன் டேஞ்சர், அவன் நல்லவன் கிடையாது. அதனால் சங்கரையா நீண்ட நாள் வாழணும் வைக்கலாம் நீங்கள் சொல்லலாம் விட்டுருங்க. என்னுடைய கணக்கு சங்கரையாவுடைய வாழ்க்கை வரலாறுலாம் நம்ம இளைஞர்களுக்கு போய் சேரணும். என் வாழ்க்கையில் நான் பண்ணுற பெரிய காரியம் என்ன தெரியுமா, எந்த காலேஜில் பேச போனாலும் ஜீவானந்தத்தை பற்றி 1/2 மணி நேரம் பேசிடுவேன். அந்த பயலுக்கு வேண்ட கேட்பான், இப்படிலாம் ஆட்கள் இருந்தாங்களாயான்னு. அதுக்கு தாண்டா நான் சொன்னேன் உங்களுக்கு. இவனை வேறு மாதிரியே பார்த்து பழிட்டானுங்களா. அதனால் அப்படி இளையா இருந்தார் ஐயா. அதாவது காந்திக்கு லெட்டர் எழுதுறா ஜீவானந்தம் சிராவையில் இருந்து. நான் காந்திகிட்ட படித்த ஒரு நல்ல பழக்கம், யார் கடிதம் எழுதினாலும் பதில் எழுதுவார் கிழமை. ஜீவா எழுதுறார், நான் அவனை வரும்போது பார்க்குறேன்னு.
காரைக்குடிக்கு வந்த உடனே காந்தி கேட்குறாரு, யார்கிட்ட? ராஜாஜிட்ட கேட்காரு. அவர்கிட்ட கேட்டிருக்கக்கூடாது, அவரை தான் நம்பிட்டு இருந்தார் ராஜாஜியை. கூப்பிட்டு இந்த ஜீவான்னு ஒரு பையன் இருக்கான், அவனை பார்க்கணும். ராஜா சொல்ல நான் கூப்பிட்டு விடுறேங்காரு. காந்தி சொல்லார், நான் தான் அவனை வந்து பார்க்குறேன்னே, நம்ம தான் போகணும். அது காந்தி பதில் சொன்னவர் ராஜாஜி, மறந்துடாங்க. அன்றைக்கி ஒரு பாப்பரப்பா எழுதுகிறான், 100 ஆண்டு விழா சட்டசபை கொண்டாடின இல்லை, அந்த வெங்கடேஷ்னு ஒரு பேர் இருக்கான், தினமல்லில் கணக்குன்னு எழுதுவான். அந்த நாயெல்லாம் பிஜேபி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால் அவனை ஆளே காணும். டெய்லி அவன் ரொம்ப கருத்து சொல்லுவான். இந்த இன்னொன்று ஒரு ராமன் ஒரு பேர் இருக்கான், ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டர், அவன் வேற, எல்லாம் ஒரு ஜாதி. பிறகு உங்களை திட்டோம்னா அவன் சொல்லணும், ராஜாஜி தான் மதுவிலக்கை கொண்டு வந்தார், அவரெல்லாம் ஏன் சொல்லலாங்க? ராஜாஜி தான் இந்தியை திணிச்சார், ராஜாஜி தான் குலக்கல்வியை சேர்த்தார், அதெல்லாம் சொல்லட்டுமா? சட்டசபையில் சொல்லாமாயா? என்ன கேட்குறான் பாருங்க. ஒரு மதுவிலக்கை கொண்டு வந்தான், குலக்கல்வி கொண்டு வந்தான் அவன் தான்டா. என்ன, அவன் தானே இந்தியை திணிச்சான். அந்த ராஜாஜி இந்தி திணிப்பை எதிர்த்து மதுரையிலே 400 பேரோடு போராட்டம் நடத்தியவர் சங்கரையா. சங்கரையா தான் அந்த போராட்டம். அது மட்டும் இல்லை, மதுரையில் அந்த நேரத்தில் பி ராமூர்த்தியை கூட்ட வந்து 1,00,000 பேர் கூடுற கூட்டத்தை கூட்டி காமிச்சிருக்காரு, பிஆர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லை, கீழே நிற்கிறவங்களாம் தோக்குறாங்க, பிஆர் எம்பி ஆகிறாரு ஒரு தேர்தலில். புரியுதா? அதனால் தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் கூட பார்க்க மாட்டேன். இன்றைக்கும் நேர்மையாக இருக்கார். இப்போ பார்த்தா நமக்கு சந்தோஷமாக இருக்கல. அவர் துண்டை போட்டுக்கிட்டு முதலமைச்சர் ஓடி வராரு. முதலமைச்சர் அவர் வந்துலாம் பேசுகிறாரு. முதலமைச்சர் பார்த்தோ எனக்கு மகிழ்ச்சி. தகைசால் என்பது பெருமைக்குரிய மனிதர் தானே அவர். ஒருத்தன் எப்போதுமே ஒரு விஷயம் கேளுங்க, நான் மேடையில் விளையாட்டாக சொல்வேன், ஏழையாக பிறந்து ஏழையாக வளர்ந்து ஏழையாக வாழ்ந்து ஏழையாகவே இருந்து போனவர் தான் ஜீவா. வசதியான வீட்டில் பிறந்து பெட்ரோல் காஸ்ட் மாதிரி வசதியாக பிறந்தவங்க கூட சங்கரையா நேர்மையாக ஒழுக்கமாக ஒரு எளிமையாக வாழ்கிறது பெரிய விஷயம். தகப்பனுக்கு அவ்வளோ வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்போ தோரணையெல்லாம் பண்ணுறானுவா? என்ன சொல்லிய பொம்பளை பிள்ளைய மெட்ராஸில் கார் என்னமா ஓட்டுது? அந்த பிஎம்சியில் ஒரு வக்கீல் வந்து இவ்வளோ சத்தம் பட்டால அவ்வளோ ஒன்றுமே செய்யலை நம்ம சர்க்காரு. அவள் மகளை மட்டும் ஜாமீனில் விட்டானுவா. அவள் என்னெல்லாம் பேசினா போலீஸ்காரனை பெரிய தொகையாக கொடுத்துருப்பா போல இருக்குது. தெரியல, நமக்கு ஒரு இடம் நமக்கு என்ன, நம்ம இங்கெல்லாம் இருக்கோம், திருநெல்வேலியில் இருக்கோம். திருநெல்வேலி ஏட்டாவுன்னா நமக்கு தெரியும். நான் அந்த காரில் போகும்போது தலைவரை இந்த போலீஸ்காரன் மொத்தமாக நிற்பானுள்ள காரை நிறுத்திக்கிடுவேன், வசூல் பரவாயில்லையான்னு கேட்பேன். ஒன்று பாருங்கள், இப்படி ஒன்று ஊரை கும்பிட்டுக்கிட்டே நிற்பானுவோம், போங்க ஐயா போங்க. இல்லை இல்லை தினசரி ஒரே இடத்துலேருந்து வசூல் பண்ணாங்களே, இடத்த மாற்றுங்களான்னு. அது சிரிப்பானுங்க. என்ன பண்ணையா, நான் நேற்று எழுதியிருக்கேன் முதலமைச்சருக்கு, காவல்துறை சரியாகி விட்டது என்று யாரும் சொன்னால் நம்பாதீர்கள். காவல்துறை இன்னும் எல்லா ஊர்களிலும் அப்படித்தான் இருக்கிறது. சும்மா புகழ்ந்தே ஒருத்தனை மம்பாய்க்கிறக்கூடாது. அழகாக சொன்னாங்க தோழி, யாரையும் பாராட்டினா கூட கேள்வி கேட்டுருவாங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி. நீ அவனோட அந்த ஆள்கிட்ட உனக்கு கடிதம் வந்தான்னு கேட்பாங்க. அதுலேயும் திண்டுக்கல்ல அவங்க இவ்வளோ நாள் இருக்காங்கன்னா பெரிய விஷயம். திண்டுக்கல்ல தானே சீனிவாசன் இருக்கான், ரொம்ப விவரமாக பேசுவான் அவன், ரொம்ப அறிவாளியவன். ஆனால் என்கிட்ட ரொம்ப பிரியமாக இருப்பான். அண்ணன் எப்படி இருக்கியம்மா? இல்லை எங்கேயும் கண்டேன் அண்ணன் சொல்லலை, அசிங்கமாக நினைப்பான்னு சொல்லுவேம்மா. அதையும் கேட்டுக்கிடுவான். சரிண்ணே நன்மையாக கூப்பிட மாட்டேம்மா. மறுநாள் பார்த்தா அண்ணாச்சி நல்லா இருக்கலாம்மா. மேடையில் அவனை மாதிரி உளர்ற ஆளே கிடையாது பத்திரிக்கையா, ஏதாவது உளறிடுவான். அந்த கட்சி கேட்காது. ஒன்று தான் நம்ம அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ ராஜேந்திர பாலாஜி பாஜக போயிடுவான்ட்டானுல, அவ்வளோ சம்பாதிச்சிருக்காயா. இவர் கந்தசாமின்னு ஒரு சரியான ஆஃபீஸரை போட்டிருக்காரு முதல்வருக்கும் பல சங்கடங்கள் இருக்குது. நான் தலைவரை வச்சுட்டு சொல்லக்கூடாது. அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு கூட்டம் கோபத்தில் இருக்கான் அவர் மேலே. என்ன இருந்தாலும் இவ்வளோ நல்லவன் நேட்டம் நிற்கதான், அவனுக்கு வருத்தம் இருக்குது. நான் கிட்ட சொன்னேன், இல்லை கொஞ்ச நாள் அருகி இருங்கடா. ஒரு பெரிய தலைவர்கிட்ட ஒரு மந்திரி என்கிட்ட ஒரு நாள் பேசினார், தலைவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார், அவர் நல்லா தான் இருக்கார், நீ சீரியஸாக இருக்காத சும்மா இரு. மந்திரி நான் கூட போகிற சொல்கிறேன். அவனுக்கு பயம் வந்துட்டு எங்கேயும் மேடையில் சொல்லி தொலைச்சிட்டாங்க, உங்களோட பெரிய இளவெல்லாங்க. அப்புறம் அது என்ன நான் சொல்லிடுவேன், நான் யோசிக்க மாட்டேன். பாஸ்கருக்கு தெரியுமா, உண்மையை சொல்லி உண்மை தானே சொல்கிறேன், அவன் சொன்னா தானே சொல்கிறேன். ஒரு 2 மினிஸ்டர்கிட்ட சத்தம் போட்டிருக்காரு அவர், பார்த்து நடந்துக்கிடுங்கப்பா, தப்பு பண்ணிடுறாங்க. எவ்வளோ நல்ல பேர். அவனுக்கு என்ன ஆச்சரியம்னா, அதில் வேற அந்த பையன் உதயநிதி வேற ஒரு தொகுதியவே பிரமாணம் பண்ணிட்டானே. இதை பொறுக்க முடியாமல் உடனே என்ன பண்ணுவான், அடுத்த முதலமைச்சராக உதயநிதியை தயார் செய்கிறார்கள். அப்போ உன் மையன் சுப்பையாவே தயார் பண்ணுவார். அது அவர் வந்துட்டு போகிறான். உனக்கு என்னவோ இவன் மகன் சுப்பையா தான், நாய் ஒன்றுக்கு ஆக மாட்டான். அந்த நாய் என்னெல்லாம் பேசானோ அந்த ஊரில். கனிமொழியான்னு ஒருத்தங்க இருக்கட்டும், பார்லிமெண்ட்டில் நல்லா பேசு, தமிழச்சி நல்லா பேசு. ஆராஜா அவனுடைய இங்கிலீஷை பார்லிமெண்ட்டே ரசிக்குது. ஒரு பிஜேபிக்காரன்கிட்ட சொன்னால், நான் யார் பேச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்னா ஆராஜா பேசினா கேட்பேன். நான்
அவ்வளோ அருமையாக பேசுவார், இங்கிலீஷ் நிறைய விஷயம் சொல்லுவார். இல்லையா 2G விளக்கு தீர்ப்பெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு, இப்பவும் 2Gங்கானுல சொல்லனா இல்லையா? இதுக்கெல்லாம் சங்கரையா மாதிரி பெரியவங்க நம்ம அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கணும். கம்யூனிஸ்ட் கட்சி தோழரிடம் சொல்லுகிறேன், அந்த பெரியவரை அடிக்கடி சந்தித்து அவரோடு உரையாடி அவரிடமிருந்து நல்ல செய்திகளை பெற்று அவற்றை நடைமுறைப்படுத்த வேலைகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செய்ய வேண்டும். இன்னும் நிறைய இளைஞர்கள் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில் TK பாலச்சந்திரன் ஒரு சினிமா நடிகர் இருந்தார். இப்போ கொண்டு ராஜேஷ்லாம் அவங்க சிந்தனையில் இருக்கான். அவர் தான் யாராவது 4-5 சினிமா நடிகர்கள் கூட நம்ம கொள்கை உண்டவனா இருந்தால் சேர்த்துக்கிடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. வேண்டி இருக்கு இந்த நாட்டில். கலை வழியாகவும் நம்மளா KP சுந்தராம்பலேருந்து எல்லாருமே சுதந்திர போராட்டத்தில் பாடியிருக்காங்க. அதை செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். மார்க்சிஸ்ட் கட்சி எப்பொழுதும் என்னை பாஸ்கர், மார்க்சிஸ்ட் கட்சி எப்போதும் காங்கிரஸ்காரன் இப்படி தான் கெடுப்பான் பக்கத்தில் இருந்து, நீ என்ன பார்த்து பேசு கேட்டியா? மார்க்சிஸ்ட் கட்சியை எப்போதும் என்னை அழைக்க வேண்டும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, நான் எப்பொழுதும் வருவேன். எனக்கு ரொம்ப மனதார ஒரு விஷயம் சொல்றேன். செண்பா எந்திரு, செண்பா யார் இதில் நல்லா பேசுகிறா குட்டி, சூப்பர் சூப்பர். அந்த மனசு கேட்கல. இந்த நாட்டிலம்மா பாராட்ட வேண்டியும் கூட உடனே பாராட்டுங்கிற புத்தியே இல்லை. எனக்கு அவள் பேசும்போதே கேட்டது, என்ன இந்த பிள்ளை இவ்வளோ நல்லா பேசாள அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்தது. அவள் வாசிச்சா, அதனால் இன்னொரு தடவை நீ பேசி கேட்டால் தானே சொல்ல முடியும். நல்லா நன்றி, எல்லாருக்கும் நன்றி, எல்லாரும்.